Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 34வது நினைவு நாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்திருக்கும் அவரது நினைவிடத்தில் காங்கிரசார் அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர், சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ் உள்பட காங்கிரசார் ஊர்வலமாக வந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் கர்நாடக மற்றும் கேரள மாநிலங்களில் இருந்து யாத்திரையாக கொண்டு வரப்பட்ட ராஜீவ்காந்தி நினைவு ஜோதியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பெற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வி கூட்டணி என்று விமர்சனம் செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் அமைய இருக்கும் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு ராஜீவ்காந்தியின் பெயர் சூட்டப்பட வேண்டும் என்றும் அப்போது அவர் கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடும் இந்தியாவில் இருக்கிறது என்பதை அவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாங்களும் வரிப்பணத்தை கட்டுகிறோம். ஜிஎஸ்டி வரிப்பணம் தமிழ்நாட்டிலிருந்தும் ஒன்றிய அரசிற்கு செல்லுகிறது. எங்களுக்கு உரிய உரிமை தொகையை அவர்கள் அளிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் உச்சநீதிமன்றத்தை நாட முடியும் என்ற எதற்காக ஒன்றிய அரசு எங்களுக்குள்ள பங்களிப்பை, எங்களுக்குள்ள உரிமையை அவர்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைய ஜனநாயகம். தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இணைஞ்சதுக்கு அப்புறம் எடப்பாடி ஒரு தரப்பும், அதே போல ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தரப்பும் வந்து நான் இல்லாத அணியில வந்து தோத்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓபிஎஸ் சொல்லிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் சொல்றது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் சொல்றாங்க அது தோல்வி கூட்டணி. மதுரை சோழவந்தானில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட முயன்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். சோழவந்தான் பேருந்து நிலையத்தில் கையில் மூட்டையுடன் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த இளைஞரை ஆய்வாளர் ஆனந்தராஜ் தலைமையிலான போலீசார் விசாரணை செய்தனர். அப்போது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே இருக்கும் பட்டிவீரன்பட்டியைச் சேர்ந்த மனோஜ் பிரபு என்னும் அந்த இளைஞர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதற்காக 8 கிலோ கஞ்சாவுடன் சுற்றி வந்ததை தெரிந்து கொண்ட போலீசார் அவரை கைது செய்து கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே பாஜக சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்திய ராணுவ வீரர்களுக்கும் பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தொடங்கி வைத்த ஊர்வலத்தில் 100 மீட்டர் நீள தேசிய கொடியை ஏந்தியபடி பாஜகவினர் இளம்பிள்ளை மாரியம்மன் கோயிலில் தொடங்கி முக்கிய வீதிகளின் வழியாக பேருந்து நிலையம் வரை சென்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பாஜக சார்பில் சிந்தூர் யாத்திரை நடைபெற்றது. தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி தலைமையில் நடைபெற்ற சிந்தூர் யாத்திரையில் ஏராளமான பாஜகவினர் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் தேசிய கொடியை ஏந்தியவாறு பங்கேற்றனர். தாலுகா அலுவலகம் முன்பிருக்கும் சந்திப்பில் தொடங்கிய யாத்திரை காவல் நிலையம் வழியாக 2 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று மீண்டும் தாலுகா அலுவலகத்தை வந்தடைந்தது. பாரத் மாதா கி ஜே என்ற வெற்றி கோஷத்துடன் அவர்கள் யாத்திரையில் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகள் அளவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 2 இடங்களை பெற்ற மாணவர்களை மாவட்ட ஆட்சியர் மு. பிரதாப் பாராட்டி கேடயம் மற்றும் பரிசுகள் வழங்கினார். திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியின் போது பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கி அதனை பரிசீலனைக்கு அனுப்பிய மாவட்ட ஆட்சியர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் திருவள்ளூர் மாவட்ட அரசு பள்ளிகள் அளவில் முதல் 2 இடங்களை பிடித்த அத்திமாஞ்சேரிப்பேட்டை சுந்தரேச நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் மணிமாறன், செல்வாஸ்ரீ ஆகியோரை பாராட்டினார். மாணவன் மணிமாறன் 495 மதிப்பெண்களும், செல்வாஸ்ரீ 494 மதிப்பெண்களும் பெற்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாய ஆலையில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதை நீக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. கரைப்புதூர் ஆலயா சாய ஆலையில் விஷவாயு தாக்கியதில் 3 உயிரிழந்த நிலையில் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.
சிகிச்சையில் இருக்கும் சின்னசாமி என்பவரை இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக காவல்துறையினர் வழக்கில் சேர்த்திருக்கின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சின்னசாமியை வழக்கில் இருந்து விடுவிக்கவும் நிவாரணம் வழங்க கோரியும் அவரது மனைவி ஜோதிமணி தலித் கூட்டமைப்பினருடன் இணைந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிரீஷ் யாதவிடம் மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களின் சிசிடிவி வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கீழையூர் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவரின் இருசக்கர வாகனம் கடந்த 18ஆம் தேதி அவரது வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது மர்ம நபர்களால் திருடிச் செல்லப்பட்டது. இது குறித்து அவர் திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததுடன் அப்பகுதி சிசிடிவி காட்சிகளையும் அவர்களிடம் வழங்கினார். அதில் மர்ம நபர்கள் 3 பேர் இணைந்து பிரபுவின் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது பதிவாகியிருந்தது. ஆனாலும் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். அதேபோல் இப்பகுதிகளில் அடிக்கடி திருட்டுச் சம்பவங்கள் அரங்கேறுவதாகவும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடத்தி வந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாக்கெட் சாராயத்தை வேலூர் மாவட்ட போலீசார் பறிமுதல் செய்தனர். பேரணாம்பட்டு வி கோட்டா சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் 1780 சாராய பாக்கெட்டுகள் அதில் இருப்பது தெரிய வந்தது. அதை பறிமுதல் செய்தபோது கடத்தலில் ஈடுபட்ட பேரணாம்பட்டு தரைக்காடு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். கார் ஓட்டுநர் ஃபயாஸ் என்பவரை மட்டும் காவல்துறையினர் கைது செய்தனர். Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.